மதுரை மாவட்டத்தில் வரும் 4ஆம் தேதி மதுபான கடைகள் செயல்பட தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் மது கூடங்கள், மதுபான பார்கள் ஆகியவை காலை 10 மணி முதல் இரவு 12 மணி வரை செயல்பட தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். 4ஆம் தேதி மதுபானங்கள் விற்பனை செய்தாலோ வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசும் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் புதுக்கோட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை முருகன் குறித்து திருச்சி சூர்யா உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் வெளியில் மருந்து வாங்கி வர சொன்ன விவகாரத்தில் பெண் டாக்டருக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி வடமதுரையைச் சேர்ந்த நஷீரா பானு என்பவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடந்துள்ளது. பின்னர் தையல் பிரிப்பதற்காக 26ஆம் தேதி மருத்துவமனையில் நஷீரா பானு சேர்க்கப்பட்ட நிலையில் மருந்துகளை தனியார் மருந்தகத்தில் வாங்கி வருமாறு மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய மருத்துவமனை நிர்வாகம் பெண் மருத்துவருக்கு மெமோ வழங்கியது. 3ஆம் தேதி முழு விசாரணை நடைபெற உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.